நான் போற்றி வணங்குகின்ற என்னுடைய ஆத்ம குரு குரல் நேசன் கணேசன் அவர்களுடைய உபதேசத்தை நான் அடிக்கடி கேட்பது உண்டு. அத்தகைய உபதேசத்தில் அவர் கூறிய ஒரு கதையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு பானை வியாபாரி இருந்தார். அவர் அழகழகான பானைகளை செய்வார். அதே போல் ஒரு ஆட்டுக்குட்டியையும் வளர்த்து வந்தார். நாளடைவில் அந்த ஆட்டுக்குட்டி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து குழு குழு என்று இருந்தது. அதை அவருக்கு அருகில் இருந்த அந்த மலையில் வாழ்ந்து வந்த ஒரு சன்னியாசி பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவரிடம் கேட்டார், ஏனப்பா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை இவ்வளவு கண்ணும் கருத்துமாக வளர்த்து கொழு கொழு என்று ஆக்கியிருக்கிறாயே, ஏன் என்று கேட்டார். ஒண்ணும் இல்லை, நான் வணங்குகின்ற இறைவன் சாமிக்கு பலி கொடுப்பதற்காக என்றார். ஏன்? அவன் பலி கொடுத்தா இறைவன் சந்தோஷப்படுவார், அதுக்காக தான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கணமே அவர் செய்து வைத்திருந்த பானைகளில் மிக அழகான பானைகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றாக உடைக்க ஆரம்பித்தார். அந்த பானை செய்பவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்து விட்டது. யோ, நீ என்ன பைத்தியமா? ஏன் நான் செய்த பானைகளை உடைக்கிறாய் என்று கேட்டார். அதுக்கு ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ செஞ்சு உன்னுடைய உழைப்பில் உள்ள பானைகளை உடைக்கும் பொழுது நீ சந்தோஷம் தானே படணும், ஏன் வருத்தப்படுற, கோவப்படுறேன்னு கேட்டார். யோ, அதை செய்யறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஏன் பானைகளை உடைச்சா அப்புறம் எனக்கு கோவம் வராதான்னு. அதே மாதிரி தானே இறைவனுடைய படைப்பை அவனுக்கே பலி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவானா கோவப்படுவானான்னு சிந்தித்தார் பானை வியாபாரி. ஆட்டை சுதந்திரமாக விட்டார். நாமும் அப்படித்தான். எது தேவையோ அதை வைத்துக் கொள்ள வேண்டும், தேவையற்றவரை விட்டுவிட வேண்டும். நன்றி, வணக்கம்.